அரைகுறையாக காலில் விழுந்திருக்கிய. நல்லா விழுந்துவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த கேதை சீக்கிரமா முடிச்சுட்டு இருந்தா போதுமா? எனக்கு நல்லபடியாக மனைவி எனக்கு கண்டிப்பாக வேணுமா? கேசையும் அப்ளை பண்ணச்சு, அவங்க பண்ணிட்டாங்களா? அவங்க பண்ணிட்டாங்க. நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா? வருத்தப்படுவியா? வருத்தப்படாம பக்குவமா சொல்லணுமா? சொல்லித்தரேன், கால் வந்துவா. நான் தான் தமிழ் படிச்சிருக்கோம்ல, எனக்கு சொல்ல தெரியும்ல. ஒரு உடம்புக்குள்ள 2 ஆத்மா இருந்தா மனம் பேதலிச்சிரும். அதுக்கு பேர் தான் பேயாட்டம். ஒரு உடம்புக்குள்ள இன்னொரு ஆத்மா புகுந்துருச்சுன்னா மனம் பேதலிச்சிரும், கண்ட கண்ட மொழி முழிக்கும். அதான் பேயாட்டம். புரியுதா? அதை உடனே சாமியார்கள் பூசாரிகளை வச்சு அந்த ஆவியை அப்படி நீக்கிட்டு சுத்தமாக்கலாம். ஒரு உரைக்குள் 2 கத்தி இருந்தா உரையே கிழிஞ்சிரும். கடைசியில் 2 கத்திக்கும் உரையில்லாம போயிடும். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுருக்கான். உனக்கு அளவெடுத்த சட்டை சில வேளைகள்ல எனக்கு சேரும். ஆனா நிரந்தரமா உன் சட்டையை நான் போட நினைக்க கூடாது. அது தப்பு. அதுதான் பிரச்சனை. மாத்தி தாரேன், கொண்டு வந்து சேர்த்து தாரேன். கால் வந்துடுவான். கர்மசாமிக்கு இந்தாப்பா, சந்தோஷமா இரு, வெற்றியாயிரு, உன் பக்கத்துல வர வைக்கிறேன். என்னை பார்த்துட்டு போ, ஆத்திரப்பட்டுறாத. அதே மலேசியா தலைவன் தலைவி தமிழ் தெரியுமா? தெரியும். வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்னடா மலேசியாவில் போய் பார்த்தா உங்க ஏரியாவிலையும் முனீஸ்வர சாமி வராரு. அங்கேயும் இருக்காரா? இருக்காருல, சடை விரிச்சுக்கிட்டு வராரா? ஹோன்னுக்கிட்டு. நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில இப்ப 6 மாசமா உன் மனது புண்பட்டு வேதனைப்பட்டிருக்க. அதனால இந்த தொழில் நிரந்தரமா இருக்குமா, வேற எதுவும் மாற்றிக்கிட வேண்டுமா என்ற ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் உன் உள்மனதில் இருக்கிறது. அதே மாதிரி உழைச்ச முதல் கொஞ்சம் செல்வங்கள்லாம் அடுத்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆகி மீட்ட முடியாத குழப்பமும் வேதனையும் இருக்கு. எதிர்பார்க்காம நீதிமன்றம் வரை என்னுடைய குதிரை போகுதே, என்னடா காரணம்? சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களா? அந்த ஏரியாவில இருந்து கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு வரும். அது எப்படி சாமி சம்மந்தப்படாம வரும்? அப்படி கேட்க வேண்டாமா? கேட்கணும்ல. நீ பார்க்கிற ஜாப் சம்பந்தமான ஒரு விஷயம் வரும். அது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அது அந்த சட்டப்படி உள்ள நிறைய ஒர்க்கர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மேட்டர். புரியுதா? அதை போய் நான் தொட்டு பார்த்தேன். உனக்கு புரியுதா புரியலையா? பார்த்தேன். 1 2 3 4 5 அந்த கம்ப்யூட்டர் மானிட்டர்ல அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னடா புரியுங்க? இப்ப புரியுங்க. அதுல போய் பார்த்த பிறகுதான் அந்த ஆப் மூலமாக நீதிமன்ற வாயிலாக நமக்கு ஒரு பலனுள்ள ஒரு பதில் வரப்போகுது அப்படின்னு உத்தரவாயிருக்கு. சரினா? கால் வந்துவா. விளக்கம் பாத்தியா? பெண்மணியே, உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்டுக்கிடலாம். என்ன வேணும்? என்ன பேரு?
சாதன பிரியா. இந்திய கல்வியா மலேசியன் கல்வியா? மலேசியா கல்வி. அவன் வந்து பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஆகக்கூடிய ஒரு படிப்பை பெறுவான், வெற்றி உண்டு. அவன் மருத்துவம் சம்பந்தமான கல்வியை கற்று டாக்டர் ஆகிடுவான். இதுதான் நடக்கும். மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுக்கு முன்னால் முருகப்பெருமானுடைய ஒளி மிகுந்த வேல் உங்களை காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் அவரை வெற்றியோடு வணங்குங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வேற என்ன வேணும் சொல்லு. ஆனந்தமா செல்வாக்கார் மகள் முடியா நல்லா அப்படியா? என்னப்பா வேணும்? அவன் மாதிரி வந்து கட்டிக்கங்க தொண்டையில் வந்து அது ஒரு பிரச்சனை. வீட்டில் பொம்பளையாளுக்கு உடம்பு சரியில்லைங்க. சாமியை பேசிட்டு இருந்தவங்கள பேச மாட்டேங்க. எல்லாம் பார்த்து சொல்லுங்க என்ன நடக்குது. காலில் சொல்லலாம். காத்துல பூஜை நல்லா இருக்கா? மனைவியின் ஆரோக்கியத்தை காப்பாற்றி தந்துடுறேன். சரி எந்த குறையில்லாமலும் ஆக்கித்தாரேன். சரி. தெய்வங்கள் தன்னோடு பேச வேண்டும் என்பதற்காக மந்திர எந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தினா அது சரி வராது. அதெல்லாம் ஒன்றும் பயன்படுத்துவீங்க. குலதெய்வம் தான் பேசிட்டு. ஆனா ஒரே ஒரு எந்திர பிரஸ்தை இருக்கு. சரி. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது. தெய்வம் பேசுவதாக நாம மாயையில் நம் மனதில் கண்டோம். உடலிலே தோன்றுகின்ற உணர்ச்சிகளை அருள் என்று நம்பினோம். இதுதான் நடந்துச்சு. ஆனா இப்போ அந்த தேவதையை கட்டி விட்டதாக உன் மனது சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்காக மந்திரங்களால் வெட்டிவிட முடியுமா என்ற ஒரு தேடல் உன் உள்மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. கால் ஒன்று சொல்லலாம் எனக்கு அதனால அந்த தெய்வத்தை உனக்கு அருள் பாலிக்க வைக்கிறேன். கன்னி தெய்வம் பெண் தெய்வம் குண்டத்தில் இருக்கிற தெய்வம் பேசிட்டு அதுவும் பேசுறீங்க. பேச வைக்கிறேன். இந்தா இதை கொண்டு வை, சரியாயிடும். ஜெயிச்சு தாரேன். இது கவ மாதிரி வந்து கட்டுறது தொண்டையில வந்து ஒரு இஞ்சி டானிங் இருக்கு, தார அதை குடிச்சுக்கா, சரியா. கருப்பசாமி, ஆமா அவர் சொன்னா நான் கூப்பிடணுமா? எப்படின்னு எனக்கு சாமி சொல்லணுமையா? அதுதானே முக்கியம். உண்மையா இல்லையா? கருப்பசாமி, தூத்துக்குடி பகுதி. தூத்துக்குடி பகுதி கால் வந்துட்டு வரலாம். போன் போன் போன். யாரு? அம்மா 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 அம்மா. என்ன பேரு உன் பேரு? உங்க வீட்டுக்கு வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர்ல சுடமானசாமி இருக்காரா? இருக்காரா? பக்கத்துல வரலாம். ஏனோ தானன்னு பார்த்தா என்னத்துக்காகும்? ஒழுங்கா பார்க்கணும். 2.25 ஆண்டுகளாக பணத்தாலும் மன கஷ்டம், உடல் ஆரோக்கியத்தாலும் குழப்பம், இதற்கிடையில பிள்ளைங்களாலும் கொஞ்சம் மனவேதனையும் துயரமும் நடந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகமா இருக்கும்னு நீ நினைக்கலாம். அப்படி கிடையாது என்பது என் கருத்து. ஆனாலும் ஆடுகள் வளருகின்ற ஒரு இடம் அங்க தெரியுது. யாருப்பா ஆடு வச்சிருக்கான்? அவங்களுக்கும் உனக்கும் என்னப்பா பிரச்சனை? ஒரு பிரச்சனை இருந்துச்சா? கால் ஆட்டு புழுக்கையா கிடக்கு. ஏன் கிடக்கு?
பே, அப்படி சத்தங்க. அதனால அதனால அவங்களால எது நடந்திருக்குமோன்னு நீ நினைச்சனா அது தப்புன்னு சாமி சொல்லு. அப்படி எதுவும் நடக்கல. கிரகங்களால் கொஞ்சம் மனக்கோட்டமும் கஷ்டமும் நடக்கும். இதை மாத்தி உங்களை சுபிட்சமா வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா, உன் மகனுக்கு வேலையும் கிடைச்சிரும், உங்க கஷ்டமும் தீர்ந்துடும். நல்லா ஆக்கித்தாரேன். இந்த ஐஸ்வர்யமா இருந்துக்கப்பா. வரலாம். செல்வாக்கா கர்பதாமி. ஆமா, சுரண்ட வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சுரண்ட வாங்க. சுரண்டை சுரண்ட வாங்க. காலில் விழுந்து வரலாம். சுரண்டையாமா உனக்கு? திருச்சி தம்பலமா? எனக்கு தான் நல்லா தெரியுமே. கண்ணை மூடி பார்ப்போம். கடல் போல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கரில் வலது பக்கத்துல முப்படாதியமா இருப்பான். அதான் நான் உன் ஊரு பிறகு கூப்பிடுறேன். நல்ல மீன் கிடக்கு, நல்லா இருக்கு, சாட்டை சாட்டையா கிடக்கு. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். பழனிமலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தார். ஏன்னா திருச்செந்தூர்ல இருந்தா அவன் சுக்கிரஸ்தலம் செல்வாக்குடையவன் அர்த்தம். திருப்பரங்குன்றத்துல இருந்தா தெய்வானை தரிசனத்தோடு இருப்பதாக அர்த்தம். தக்கலை குமார கோயில்ல இருந்தா வள்ளியை மணமுடித்ததாக அர்த்தம். பழமுதிரி தோலையில இருந்தா 2 மனைவியோடு காட்சி கொடுத்ததாக அர்த்தம். பழனில இருந்தா ஒருத்தர் இல்லாம தனித்த நிலையில் ஆண்டியா இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ பிள்ளை மனைவி எந்த உறவும் இல்லாமல் ஒருமுகமாக வேதனைப்பட்டு இருக்கிறாய். நீ கால் வரலாம். கிடைக்குமா? அப்படியா? வருமானத்துக்குரிய தொழில் இனிமேல் எனக்கு அமையுமா? அப்படி அமையக்கூடிய உதவி யார் மூலமாகவாது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? தனித்து இனி தொழில் பார்க்கக்கூடிய நிலைமை கிடைக்காது. ஆனா ஒரு நண்பனின் உதவியால் நீ ஒரு பணியாளனாக இருந்து உனக்கு ஒரு பெரிய உதவி கிடைச்சுக்கிட்டு இருக்கும். அது உன் ஆயுள் காலம் வரை காப்பாற்றப்படும். இதற்கிடையில இருதயம் நுரையீரல் சம்பந்தமான சந்தேகம் உன் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதுல ஆபத்து இல்லாம காப்பாத்தி ஜீவ நஷ்டம் இல்லாம வாழ வைக்க பணமும் தார வெற்றி ஆயிக்கலாம். நல்லா தார. பொய்கை கை பொய் இல்ல, பொய்கை. மனமேவும் ராஜகுமாரன் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு கேடு ஒண்ணு இழுத்துக்கிட்டு கிடக்கு. அவளை காப்பாற்ற முடியுமான்னு நீ கேட்டனா, ஓலையை கிழிச்சு பாதியில வச்சிருக்க, அதை எப்படிடா தைக்க முடியும்? புரியுதா? ஆனா நீ நினைக்கிற அவ ஆரோக்கியமா இருந்தா வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமோன்னு நீ நினைப்ப. ஏன்னா சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு குளறுபடி உன் குடும்பத்துக்குள்ள நடந்துச்சு. இன்னைய வரை வெற்றி அடைய முடியல. அது கிளவிய பாதித்திருக்குமோன்னு ஒரு சின்ன சிந்தனை உன் மண்டையில ஓடுது. உண்மையா? கால் வந்துட்டு வா.
அடா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 . அந்த சொத்தை வேண்டாம்னு வந்தது. அப்படி ஒண்ணும் நடக்கல. அதனால உனக்கு தொழில சுறுசுறுப்பா நடத்தி வைக்கக்கூடிய சக்தியை உனக்கு தாரேன், வருமானத்தையும் வழிவகுத்து தாரேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டுமே, அதுக்கு என்ன செய்ய போறேன்னு ஒரு கேள்வி உன் உள்மனசு சொல்லுது. உண்மையா இல்லையாடா? புரட்டாசி மாதம் வரை பொறுமையா இருந்துக்கா, எல்லாம் ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். நைட்டு புலம்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கா, சும்மா தேவலாம இன்னும் 2 தானே கூட்டு வரணும்டா. என்ன, நான் முழுசா இறங்கி வரணும். காப்பாய்த்தான், நைட்டு புலம்புதல கண்ணால் அழுது சொந்தக்காரங்க எவரும் ஜாக்கிரதை காப்பாய்த்தான், பொறுமையா இரு. வீடு வாசல் ஒண்ணு பக்கத்துல கிடக்குது, முடிச்சிடலாமா சாமி? முடிச்சுறேன், இந்த பணம் தரேன் தான், முடிச்சுக்கா. பேசி அந்த இடம் ராசியான இடம் தானே? சில நான் ராஜியாக்கி தரேன், போ, ஆனந்தமா இருக்கா. காலைல விட்டுலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். எந்த ஒரு மாறுபாடுகளும் மாந்திரிக சொந்தமான குறைபாடுகளும் நடக்கல. ஆனா கிரகங்கள் படி 3 ஆண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும் மன உபாதைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இது கிரக நிலை தானே தவிர வேற நிலைகள் இல்லை. இப்பொழுது ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு மனதை திருத்தி கல்லூரிக்கு போக வைக்க ஜெயிச்சு தரேன். அடுத்த உத்தரவுல அடுத்த பிள்ளைக்கு வழிகாட்டு, வெற்றி உண்டு. பண்ணாரி கால் சொல்லலாம். உன் வீட்டுல ஒரு வாரிசு உருவாகும்னு சொல்லியிருந்தேன். காலதாமதமாகுதே கருப்பசாமி, என்ன காரணம்னு என்ன கேட்க வந்திருக்கேன். கால் சொல்லலாம். நான் சொல்லி எதுவுமே தோத்து போனது கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல நேரங்கள் மாறிவிட்டது. ஏன்? அந்த மருமகளுடைய உடல்நிலையை பார்த்தேன். இன்னும் அவள் அந்த கற்பத்தை தரிக்கின்ற ஆற்றலையும் பாக்கியத்தையும் பெறுவதற்கு இன்னும் ஒரு 3.25 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. பொறுத்திருந்து பெற்றுத்தாரேன். என் பேர் வைப்ப கருப்பசாமி, புண்ணியமடைவாய், வாழ்க. சென்னை மாநகர் என் பில்டிங்க விற்கவா வைக்கவா? சென்னை மாநகர் என் பில்டிங்க விற்கவா வைக்கவா? வாதாயி, பில்டிங் வச்சிருக்கியா? எங்க இருக்கு? வித்துருவா வச்சிருவா? கால் ஒன்று வா. அந்த பில்டிங்கை விற்கிறதுக்கு 2 பேரும் இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வித்து உன் கடனை தீர்த்து ஜெயித்து தந்தா போதுங்களா? இந்தா நல்லா இரு, இந்த கனியை கொண்டு போய் வித்துடலாம். வாப்பா, பக்கத்துல வா. வேற என்ன வேணும்? பையன் வந்து கொஞ்சம் ரொம்ப தொந்தரவா பையனுடைய மனதுக்குள்ள புதுமையாக ஒரு நட்பு புகுந்துருச்சு. அவன் மனத்தை மாத்தி தெளிவு பண்ணித்தார, என்னை இருந்து பார்த்துட்டு போ. நல்லா. அதே சென்னை மாநகர் என் பிள்ளைய கட்டி கொடுத்த 5 வருஷம் ஆகுது, நிம்மதி இல்லையா? நிம்மதி இல்லையா? நிம்மதி இல்லையா? கால் கால் வரலாம். உன் பிள்ளையின் வாழ்க்கையை பிரிவில்லாமல் சேர்த்து வச்சா போதுமா? ஒண்ணு. ஒரு பிள்ளைங்க ஒண்ணு அறகுறையா மனநிலை பாதிக்கப்பட்டு கிடக்கு, அதை வளர்த்து தந்தா போதுமா? இந்த வீடு 2 பசங்களை கட்டி நல்லபடியா உருவாக்கி தரேன். கால் ஒன்று வரலாம். வரலாம்பா. இந்தா ஜெயிச்சு தரேன். வயிற்றுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் கொஞ்சம் காலில் கொஞ்சம் வைத்தியம் இருக்கு. மனைவி உடம்பை காப்பாத்துறேன், அடுத்து உன் உடலை நீக்கி தரேன். நல்லா குழந்தைகள் எல்லாம் நல்லா ஐஸ்வர்யமா கடை வச்சிருக்கேன், எல்லாம் நல்லபடியா இருக்கு. இதை கொண்டு வை, கடை பார்த்துட்டு எல்லாம் இதை கொண்டு வை, ஐஸ்வர்யம் கிடைக்கும். கோயிலு கிடைக்கும், கோயிலு கட்டணும். கேரளா போகும்போது வாங்கினேன், கேரளா போகும்போது அதை வாங்கிட்டு வந்தேன். 2 வருஷம்
பரிசு கிடைச்சாச்சு. நல்லா இருக்கு.